தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு சிலுக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் 1000 குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினீத் சரவணன். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. தற்போது வரை மழையின் அளவு விட்டபாடில்லை. தொடர்ந்து இன்று காலை முதலே விட்டு மழை பெய்து வருகிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கு முன்பாக அமைந்துள்ள தெற்கு சிலுக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதியாகும். இந்த ஊராட்சி தெற்கு சிலுக்கன்பட்டியை பொறுத்தவரை பிரதான சாலையில் இருந்து, அதாவது தூத்துக்குடி மதுரை பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் இந்த தெற்கு சிலுக்கன்பட்டி ஊராட்சி பகுதி அமைந்திருக்கிறது. இந்த இங்குள்ள குடியிருப்புகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக குடிசை வீடுகள், அதே போல கான்கிரீட் வீடுகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு அமைந்திருக்கின்றன. இந்த தெற்கு சிலுக்கன்பட்டி கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரும் அதே போல 3 நாட்களாக இந்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்புகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான குடியிருப்புகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்து வீட்டிற்குள்ளேயும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக இங்குள்ள பொதுமக்கள் புகார்கள் தெரிவிக்கிறார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மின்சாரம் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வழங்கப்படவில்லை. மழையின் காரணமாக இந்த மழை விட்டு பெய்து வருவதன் காரணமாகவும் இந்த பகுதியில் மின்சாரம் வழங்கப்படவில்லை என மின்சார வாரிய தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தாழ்வான குடியிருப்புகள் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து தங்களுடைய வீடுகளுக்குள் மழைநீர் புகாதவாறு மணல் மூட்டைகளை கொண்டு தாழ்வான குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடுக்கி வருகிறார்கள். இருப்பினும் மழையின் அளவும் அதே போல இந்த தெற்கு சிலுக்கன்பட்டி கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரால் வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் புகுந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வீடுகளுக்கு வைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு உட்பட பல்வேறு மளிகை பொருட்களும் அதே போல சிலிண்டர் உட்பட பல்வேறு பொருட்களும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டுள்ளதாக இங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இங்குள்ள பெரும்பாலான பொதுமக்களை பொறுத்தவரை கால்நடை வளர்ப்பில் இங்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். தங்களுடைய கோழி அதே போல ஆடு மாடுகள் தண்ணீர் அடித்து சென்றுள்ளதாகவும் பல்வேறு கோழி குஞ்சுகள் இங்கு மழைநீர் முழுவதுமாக நீந்தி செல்லக்கூடிய நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை விட்டபாடிலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த தெற்கு சிலுக்கன்பட்டியில் இருந்து தெற்கு சிலுக்கன்பட்டி விலக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் முழுவதுமாகவே மூட்டளவிற்கு தேங்கியிருக்கிறது. தொடர்ந்து செல்ல அந்த பகுதி முழுவதுமாகவே புதுக்கோட்டை இணைப்பு சாலை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூடிய சாலை முழுவதுமாகவே மழைநீர் தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். மழையின் அளவு விட்டால்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேங்கிய மழைநீர் முழுவதுமாக வெளியேறும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. தற்போது வரை மழையின் அளவு விட்டபாடில்லை. தொடர்ந்து இன்று காலை முதலே விட்டு மழை பெய்து வருகிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கு முன்பாக அமைந்துள்ள தெற்கு சிலுக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதியாகும். இந்த ஊராட்சி தெற்கு சிலுக்கன்பட்டியை பொறுத்தவரை பிரதான சாலையில் இருந்து, அதாவது தூத்துக்குடி மதுரை பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் இந்த தெற்கு சிலுக்கன்பட்டி ஊராட்சி பகுதி அமைந்திருக்கிறது. இந்த இங்குள்ள குடியிருப்புகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக குடிசை வீடுகள் அதே போல கான்கிரீட் வீடுகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு அமைந்திருக்கின்றன. இந்த தெற்கு சிலுக்கன்பட்டி கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரும் அதே போல 3 நாட்களாக இந்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்புகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான குடியிருப்புகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்து வீட்டிற்குள்ளேயும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக இங்குள்ள பொதுமக்கள் புகார்கள் தெரிவிக்கிறார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மின்சாரம் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வழங்கப்படவில்லை. மழையின் காரணமாக இந்த மழை விட்டு பெய்து வருவதன் காரணமாகவும் இந்த பகுதியில் மின்சாரம் வழங்கப்படவில்லை என மின்சார வாரிய தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தாழ்வான குடியிருப்புகள் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து தங்களுடைய வீடுகளுக்குள் மழைநீர் புகாதவாறு மணல் மூட்டைகளை கொண்டு தாழ்வான குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடுக்கி வருகிறார்கள். இருப்பினும் மழையின் அளவும் அதே போல இந்த தெற்கு சிலுக்கன்பட்டி கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரால் வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் புகுந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வீடுகளுக்கு வைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு உட்பட பல்வேறு மளிகை பொருட்களும் அதே போல சிலிண்டர் உட்பட பல்வேறு பொருட்களும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டுள்ளதாக இங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இங்குள்ள பெரும்பாலான பொதுமக்களை பொறுத்தவரை கால்நடை வளர்ப்பில் இங்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். தங்களுடைய கோழி அதே போல ஆடு மாடுகள் தண்ணீர் அடித்து சென்றுள்ளதாகவும் பல்வேறு கோழி குஞ்சுகள் இங்கு மழைநீர் முழுவதுமாக நீந்தி செல்லக்கூடிய நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை விட்டபாடிலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த தெற்கு சிலுக்கன்பட்டியில் இருந்து தெற்கு சிலுக்கன்பட்டி விலக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் முழுவதுமாகவே மூட்டளவிற்கு தேங்கியிருக்கிறது. தொடர்ந்து செல்ல அந்த பகுதி முழுவதுமாகவே புதுக்கோட்டை இணைப்பு சாலை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூடிய சாலை முழுவதுமாகவே மழைநீர் தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். மழையின் அளவு விட்டால்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேங்கிய மழைநீர் முழுவதுமாக வெளியேறும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்.